Ind AS 1 ஓகே, இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் நம்பர் 1. இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் நம்பர் 1 வந்து எதை பற்றி டீல் பண்ணோம்னா ப்ரெசன்டேஷன் அண்ட் டிஸ்க்ளோஷர் பற்றி தான். ஹவு டு ப்ரெசென்ட், அதுதான் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதோட டிஸ்க்ளோஷர்ஸ் எப்படி கொடுக்கணும் அந்த மாதிரி. இப்போது ஒரு பேலன்ஸ் ஷீட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் வந்து கரண்ட் அசெட்ஸ் அண்ட் நான் கரண்ட் அசெட்ஸ் நீங்கள் பிரிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் எந்தெந்த லோன்ஸை கரண்ட் லோன்ஸும் பிரிக்கணும், தட் இஸ் கரண்ட் லைபிலிட்டிஸும் பிரிக்கணும், எது நான் கரண்ட் லைபிலிட்டிஸும் பிரிக்கணுங்கிறதுக்கு பேசிக்காக நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதாவது எதெல்லாம் நீங்கள் லாங் டேர்ம் லோன்ஸும் வாங்கியிருக்கீங்களோ அதெல்லாம் வந்து நான் கரண்ட் லைபிலிட்டிஸும் பிரிக்கணும். எதெல்லாம் வந்து கரண்ட் லோன்ஸ், அதாவது ஒரு இன்னும் சொல்ல போனோம்னா கரண்ட் லைபிலிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து 12 மாதத்துக்குள்ளே நமக்கு பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்குன்னு அதெல்லாம் கரண்ட் லைபிலிட்டிஸ்குள்ளே கொண்டு வந்துடும். இல்லை எங்களுக்கு பேமெண்ட் டைம் வந்து மோர் தேன் 12 months டைம் இருக்குது அப்படி சொல்லும்போது தட் இஸ் அடுத்த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் டேட்டுக்குள்ளே நான் பே பண்ணி ஆகணும்னா தட் கம்ஸ் அண்டர் கரண்ட் லைபிலிட்டிஸ். இல்லை எனக்கு இன்னும் பேமெண்ட்டுக்கு நிறைய டைம் இருக்குது, ஸோ அடுத்த வருஷத்தோட எண்டுக்குள்ளே நான் பே பண்ண வேண்டாம் அப்படின்னா யூ கேன் டேக் இட் டு நான் கரண்ட் லைபிலிட்டிஸ். இப்போ என்ன ஆகுது, இப்போ நான் டிஸ்கஸ் பண்ண போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஒரு பேங்க், நான் தான் பிஸ்னஸ், நான் வந்து ஒரு பேங்க் கிட்ட வந்து கடன் வாங்கியிருக்கேன் 50 கோடி. ஓகே, இது வந்து லாங் டேர்ம் லைபிலிட்டி, அப்படி தான் நான் வாங்கியிருக்கேன், லாங் டேர்ம் லோனாக தான் வாங்கியிருக்கேன். இது ரீபே பண்ணுறதுக்கு நான் 30 வருஷம் டைம் வாங்கியிருக்கேன், ஆர் எது சொல்லுங்களேன் ஒரு 10 வருஷம் நான் டைம் வாங்கியிருக்கேன். ஸோ அது வரைக்கும் வந்து நான் மாதம் மாதம் பிரின்சிபல் இஎம்ஐ இதெல்லாம் நான் பே பண்ணிகிட்டே இருக்கணும். எனக்கு ஒரு 10 வருஷம் டைம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நான் நான் கரண்ட் லைபிலிட்டிஸில் தான் போடணும். ஆனால் ஒரு இடர்பாடு, ஒரு சிக்கல் வந்து ஏற்படும். என்னென்னா, பேங்க் சொல்லுவாங்க உங்கள் கம்பெனி வந்து 10 years டைம் இருக்குது, நீங்கள் ரீபே பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சப்ஜெக்ட் டு ஒன் கண்டிஷன். அந்த கண்டிஷன் என்னென்னா, உங்களோட கம்பெனி த்ரூ அவுட் த இயரில் எந்த ஒரு சப்ளையருக்கும் ஓகே டியூ டேட்டுக்கு மேலே பேமெண்ட்டை தள்ளி வைக்கக்கூடாது. ஏதாவது ஒரு சப்ளையருக்கு நீங்கள் சொன்ன டேட்டுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் தட் மார்க்ஸ் சம் கைண்ட் ஆஃப் இர்ரெகுலாரிட்டி. அப்போ நான் என்ன பண்ணிவிடுவேன், நான் வந்து உங்களுக்கு 10 வருஷம்லாம் டைம் தர மாட்டேன். நான் கேட்பேன், நீங்கள் உடனே ஆன் டிமாண்ட் நீங்கள் எனக்கு பே பண்ணிடணும், ரீபே பண்ணிடணும்னு சொல்லுவாங்க. இந்த பிஸ்னஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி சார், ஓகே, நோ ப்ராப்ளம் பேங்க், வி வில் டெஃபினெட்லி கீப் இட் அப் அப்படி சொல்லிட்டு அந்த கண்டிஷன்ஸை நாங்கள் நிறைவேற்றுறோம். கண்டிப்பாக நாங்கள் வந்து சப்ளையருக்கோ இல்லை எல்லாருக்குமே நாங்கள் பே பண்ண வேண்டியவங்களுக்குலாம் கரெக்டாக பே பண்ணிடுவோம். டியூ டேட்டை தாண்டி நாங்கள் யாருக்கும் பே பண்ணாமல் இருக்கவே மாட்டோம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே நீங்கள் எங்களோட லாங் டேர்ம் லைபிலிட்டியை கேன்சல் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் உடனே ஆன் பேபிள் நீங்கள் கேட்டால் கூட நாங்கள் தந்துடுவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சைன் போட்டிருக்கீங்க. ஸோ நான் வந்து ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிள் கண்டிஷன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு கான்செப்ட் புரியணுன்றதுக்காக சொல்கிறேன். பட் இன் ரியல் வேர்ல்டு எப்படின்னா, நீங்கள் டெட் ஈக்விட்டி ரேஷியோ இப்படி மெயின்டைன் பண்ணணும், அந்த மாதிரி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். டெட் ஈக்விட்டி ரேஷியோ நீங்கள் மெயின்டைன் பண்ணலை, இஃப் இட் ஃபால்ஸ் டவுன் பிலோ அந்த இப்போ அவங்க 2:1 சொல்கிறாங்க, அந்த 2:1 விட கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும், அப்போ அந்த காவனன்ட்னு ஒரு கண்டிஷன் சொல்லியிருப்பாங்க. அந்த கண்டிஷனை நீங்கள் ப்ரீச் பண்ணிட்டீங்கன்னா உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் எப்போ கேட்டாலும் ரீபே பண்ணிடணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம பிஸ்னஸ் என்னாச்சுன்னா, நம்ம பிஸ்னஸ் வந்து லாங் டேர்ம் லைபிலிட்டி ஒன்று இருக்குது. அந்த லைபிலிட்டியில் அவங்க ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க, டெட் ஈக்விட்டி ரேஷியோ இப்படி மெயின்டைன் பண்ணணும், இல்லை சப்ளைக்கு ஏதோ அவுட்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடாது, டியூ டேட் வந்து பே பண்ணிடணும்னு எதுவும் சொல்லியிருக்காங்க. அதை நான் ப்ரீச் பண்ணிட்டா இந்த விஷயம் பேங்க்குக்கு இன்னும் தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் பேங்க்குக்கு தெரிய வர முதல் நொடி அவன் என்ன பண்ணுவான்னா, இதுக்கு மேலே செல்லாத என் மொத்த பணத்தையும் பே பண்ணுன்னு கேட்பான். அதனால ஈவன் தோ ரூல் பேஸ்டாக நம்ம வந்து அதை 10 வருஷம் லோனாக வாங்கியிருந்தாலும் எப்போ நீங்கள் அவன் சொன்ன அந்த கண்டிஷனை நீங்கள் வந்து ஒழுங்காக ஃபாலோ பண்ணலையோ, அதில் ஒரு ப்ரீச் இருக்கோ, உடனே நம்ம என்ன பண்ணிடணும்னா அதை கரண்ட் லைபிலிட்டிஸாக நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணணும். நீங்கள் கரண்ட் லைபிலிட்டிஸாக அதை ப்ரெசென்ட் பண்ணணும் உங்களோட பேலன்ஸ் ஷீட்டில். அது உங்களோட கடமை. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இதுதான் வந்து Ind AS 1 இருக்கக்கூடிய கரண்ட் வர்சஸ் நான் கரண்ட் லைபிலிட்டிஸை நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணணுங்கிறதுல முக்கியமான ஒரு ரூல். ஓகே, ஏன்னா சும்மா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா, எப்பவுமே 12 மாதத்துக்குள்ளே இருந்தால் அது வந்து கரண்ட் லைபிலிட்டிஸ், 12 மாதத்துக்கு மேலே இருந்தால் நான் கரண்ட் லைபிலிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதையும் தாண்டி இன்னொரு ட்விஸ்ட்டு ஒரு விஷயம் இருக்குது. அதை நான் இன்னொரு வீடியோவில் தனியாக உங்களுக்கு வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குறேன். என்னென்னா, அதில் இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, ஆப்ரேட்டிங் சைக்கிள்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒருத்தருக்கு பே பண்ணணும்னா 12 மாதத்துக்குள்ளே பே பண்ணால் கரண்ட்டு, 12 மாதத்துக்கு மேலே டைம் இருந்தால் நான் கரண்ட்டுன்னு பிரிப்பாங்க. அதில் ஆப்ரேட்டிங் சைக்கிள்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, எனிதிங் தட் இஸ் ரிலேட்டட் டு ட்ரேடு, எனிதிங் தட் இஸ் ரிலேட்டட் டு அந்த பணம் ரிலேட்டட் டு ப்ரொக்யூர்மெண்ட்டோ இல்லைனா வந்து ப்ரொடக்ஷனோ, இல்லை அதுக்கு நீங்கள் சப்ளைஸ்க்கு கொடுக்க வேண்டியதோ இல்லை கஸ்டமர்கிட்ட நீங்கள் வாங்க வேண்டியதோ, அதுக்கான டைம் வந்து 12 மாதம் வச்சுக்கக்கூடாது. நீங்கள் ஆப்ரேட்டிங் சைக்கிள் ஆர் 12 months விச் எவர் இஸ் ஹையர்னு சொல்லுவாங்க. அது ஒரு தனி கான்செப்ட் இருக்குது, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பட் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது என்னென்னா,
when we are talking about how to classify current liabilities and non-current liabilities in the books, in the financial statements, you just have to understand the long term liabilities நீங்கள் ஏதோ ஒரு ரூல் பேஸ்டாக நீங்கள் வாங்கியிருக்கீங்க, அந்த ரூலை நீங்கள் வந்து புறக்கணிச்சிட்டிங்க, நீங்கள் வந்து ப்ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது அது கரண்ட் லைபிலிட்டிஸாக தான் நீங்கள் பிரித்து காமிச்சாகணும். இதுதான் ரூல். இதில் இந்தியாவில் வந்து இண்டேஎஸ் வந்து இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட். ஓகே, இப்போ ஐஎஃப்ஆர்எஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டீங்க, இல்லை ஐஏஎஸ் எல்லாம் இன்டர்நேஷனல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேருந்து தான் இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டை நமக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். அந்த கஸ்டமைசேஷனில் ரொம்ப முக்கியமான ரிலாக்ஸேஷன் ஃபார் இந்தியா என்ன அப்படின்னா, இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டில் நமக்காக கொடுத்துருக்கிற விஷயம் என்னென்னா, இப்போ ரிப்போர்ட்டிங் பீரியட், தட் இஸ் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் March 31 நம்ம வந்து நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணணும். நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணும்போது கரண்ட் லைபிலிட்டிஸ் நான் கரண்ட் லைபிலிட்டிஸில் நீங்கள் அழகாக பிரிச்சிட்டிங்க. ஓகே, நம்ம வந்து அவங்க சொன்ன கண்டிஷனை மெயின்டைன் பண்ணலை, ஸோ நம்ம ப்ரீச் பண்ணிட்டோம், அதனால் இனிமேல் நம்ம வந்து இது வந்து நான் கரண்ட் லைபிலிட்டிஸாக ப்ரெசென்ட் பண்ணக்கூடாது, இது கரண்ட் லைபிலிட்டிஸாக தான் ப்ரெசென்ட் பண்ணணுங்கிற ரேஞ்சுக்கு நீங்கள் ப்ரெசன்டேஷன்லாம் கொடுத்துட்டீங்க. ஆனால் அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா March 31 அப்புறமா பிஃபோர் இது வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு அட்ஜஸ்டிங் ஈவெண்ட், நான் அட்ஜஸ்டிங் ஈவெண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். பிகாஸ் நீங்கள் 31 March முடிச்சு நீங்கள் ப்ரெசன்டேஷனில் இந்த கரண்ட் லைபிலிட்டிஸை போட்டுட்டு போர்டெல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை அப்ரூவ் பண்ணுவாங்க. இதான்ப்பா ஃபைனல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸு, இதுக்கு மேலே எந்த மாற்றமும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. போர்டு உட்காந்து இதுதான் ஃபைனலைசேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்லிட்டு அப்ரூவல் பண்ணுவாங்க போர்டு. அந்த பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அப்ரூவல் April 30 நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, இல்லைனா April 10 எதுவும் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த இடைப்பட்ட கால 40 நாட்களுக்குள்ளாக இந்த கம்பெனி வந்து டேரெக்டாக பேங்க் அப்ரோச் பண்ணி பேங்க் இந்த மாதிரி நீங்கள் ரூல் சொன்னீங்க, நான் அந்த ரூலை ஃபாலோ பண்ணல, மன்னிச்சிருங்க, தெரியாமல் இது மாதிரி ஒரு தடவை நடந்துருச்சு, கேன் யூ ப்ளீஸ் கிவ் அஸ் சம் டைம், நாங்கள் வந்து கண்டிப்பாக எல்லாம் கரெக்ஷன் பண்ணிடுவோம் அப்படி சொல்லி நீங்கள் அவங்ககிட்ட கெஞ்சி கேட்க பேங்க் என்ன சொல்லுது, ஓகே நோ ப்ராப்ளம், இந்த மாதிரி ஒன்று பண்ணிவிட்டேன், பட் ஸ்டில் நீங்கள் வந்து கண்டிஷனை ப்ரீச் பண்ணியிருந்தாலும் நான் உனக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் தரேன் அப்படின்னு அந்த பேங்க் உங்களுக்கு ஒரு கிரேஸ் பீரியட் கொடுத்துருக்காங்க. அந்த கிரேஸ் பீரியட் வந்து மோர் தேன் 12 months இருக்கும் பொழுது நீங்கள் தாராளமாக உங்களோட கிளாஸிஃபிகேஷனை நீங்கள் கரண்ட் லைபிலிட்டிஸ்னு போடணும்னு அவசியம் இல்லை. அந்த லாங் டேர்ம் லைபிலிட்டி நீங்கள் நான் கரண்ட் லைபிலிட்டிஸ்லேயே நீங்கள் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டில் பேரா நம்பர் 74 இருக்கிற கார்வ் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்வ் அவுட்னா என்னன்னா, இன்டர்நேஷனல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டில் இப்படி சொல்லியிருக்காங்க. என்னென்ன, நீங்கள் ஒரு கண்டிஷன் இருக்குது லோன் வாங்கும்போது, அந்த கண்டிஷன் நீங்கள் ப்ரீச் பண்ணிட்டீங்கன்னா யூ ஹேவ் டு கிளாஸிஃபை இட் அஸ் நான் கரண்ட் லைபிலிட்டிஸ் கிடையாது, கரண்ட் லைபிலிட்டிஸில் போட்டுருங்க, அது நான் கரண்ட்டாக நீங்கள் இனிமேல் பாவிக்கக்கூடாதுன்னு போட்டுட்டாங்க. பட் இந்தியன் சினாரியோக்காக அது சின்ன கஸ்டமைஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அஃப்கோர்ஸ் 31 March அன்னைக்கு நீங்கள் வந்து இஃப் யூ ஹவ் பிரீச்டு தி கண்டிஷன் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இட் கோஸ் டு கரண்ட் லைபிலிட்டிஸ் தான். பட் ஸ்டில் if the bank has considered your genuine situation and the bank has given you a clear-cut grace time of more than 12 months, then definitely you can reclassify it as non-current liabilities ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டில் பேரா நம்பர் 74 கார்வ் அவுட் கேட்டால் தெரியுமா, ஹவு டு கிளாஸிஃபை தி லாங் டேர்ம் லைபிலிட்டிஸ் வென் யூ ஹவ் பிரீச்டு த கண்டிஷன் அப்பான் விச் த பேங்க் கேவ் யூ தி லோன் அப்படின்னு கேட்டால் நீங்கள் கரெக்டாக எக்ஸாம்பிள் எழுதிடுவீங்களா? சூப்பரில். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து இதை விட ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விஷயத்தை பற்றி உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகே, until then it's bye from me. Have a nice day.